ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் பிரபாகரன். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம், கலைச்சொற்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போமா? சரி, இப்போது கலைச்சொற்கள் கிடையாது, சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்த்துருப்போமா? ஸோ இந்த வீடியோவில் தான் என்ன பார்க்க போகிறோம், கலைச்சொற்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கலைச்சொற்கள் நம்முடைய டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். தனியாக அதுக்குன்னே வந்து பார்த்தோன்னா ஒரு யூனிட்டே ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதில் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் பகுதி ஈன்றது தான் சரி, அதாவது நம்மளுடைய கொஷின் பேப்பரில் பகுதி ஈ அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ். ஸோ அதில் நம்ம கலைச்சொற்கள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ போன ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்முடைய கிளாஸஸ் எல்லாமே இந்த கான்செப்ட் அடிப்படையில் 6th இருக்கட்டும், 7th இருக்கட்டும், 8th இருக்கட்டும், 9th 10th அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நியூ புக்கையும் ஓல்டு புக்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூ புக்கில் 11th 12th மட்டும் பார்ப்போம். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இப்போ கலைச்சொல் அறிவோம் அப்படி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அதுதான் வந்து கலைச்சொல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா மற்ற மொழி சொல். ஸோ மற்ற மொழியில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு தமிழில் என்ன அதுக்கு இணையான சொல் அப்படின்றது தான் ஸோ இதுக்கான பொருள். ஸோ கலைச்சொல். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு நியூ புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து இதோடைய கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் கீழே என்ன பார்க்க போகிறோம், பழைய புக்கில் என்ன இருக்குது, பழைய புக்கில் ஏதாவது வந்து பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல்களில் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த ஒரே வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இயல் 1லேருந்து 9க்குள்ளே இருக்கக்கூடிய நியூ புக்லேயும் சரி பழைய புக்லேயும் சரி இருக்கக்கூடிய அந்த கலைச்சொற்களை பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளாக் வைஸ்னால் அப்படின்றது கிளாக் வைஸ் பாருங்கள். கிளாக் எப்படி போவோம், ஸோ இப்படி தானே போயிட்டுருக்கோம், மணி இப்படி தானே ஆகிட்டுருக்கோம், இப்படி தானே வந்து பார்த்தீங்கன்னா முழு சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் கிளாக் வைஸ். புரியுதா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதான் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி, இடது பக்கமாக இப்படி சுற்றி வரும். சரியா? ஸோ இடது பக்கமாக சுற்றி வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னா நம்மளுக்கு தெரியும், இணையம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் இதில் இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சொற்கள் தான். புதுசாக ஒன்றும் நம்ம பெருசாக கண்டுபிடிக்க போகிறது, புதுசாக பார்க்க போகிறதுலாம் ஏதாவது 1-2 என்ன சொல்ல சொற்கள் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்காம இருப்பீங்க. புரியுதா? அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேளை இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் படிக்கும்போது. ஸோ பார்க்கலாம். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னா சர்ச் என்னது தேடுறது, இன்ஜின் என்னது பொறி, இயந்திரம் தான். ஆனால் பொறின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருள் இருக்குது. புரியுதா? பாருங்கள், சர்ச் என்ஜின் தேடு பொறி, அவ்வளோதான். ஃபேஸ்புக்கா ஃபேஸ்புக் முக நூல், அவ்வளோதான். வாட்ஸ்அப் புலனம், வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச்சு ஸ்க்ரீனு தொடு திரை, அவ்வளோதான். ஆப் பாருங்கள், ஆப் அப்படின்னா செயலி. சரியா? நம்ம நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ செயலின்றது நம்மளுக்கு தெரியும். இமெயில் அப்படின்னு வந்துருச்சுனாவே அது மேக்ஸிமம் மின் அப்படின்ற சொல் முன்னாடி ஒரு இணைப்பு சொல்லா ஒரு முன் சொல்லா வந்துருமா? சரியா? ப்ரிஃபிக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல், அதான் மின் அஞ்சல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீகட் பேர்ட் அப்படின்னு பார்த்துருப்போமா 6th ஸ்டாண்டர்டில். ஃப்ரீகட் பேர்ட் அப்படின்னா கப்பல் பறவை. ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, டாக்டர் சலீம் அலியோடைய என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கை சுயசரிதை இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம சிலபஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெருசாக கவர் ஆகாதான் கிடையாது. ஸோ இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த வேர்டில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஃபால் அப்படின்னா வீழ்ச்சின்னு அர்த்தம், வீழ்ச்சி அடைகிறது தான் ஃபால். புரியுதா? நான் படிச்சிருப்போம் இல்லையா, தி ஃபால் ஆஃப் என்ன சொல்கிறது முகல் எம்பையர் எப்படி வந்து வீழ்ச்சி அடைஞ்சது அப்படிலாம் பார்ப்போம். ஸோ அது அப்படி தான். டெக்ளைன் அப்படின்ற வேர்டு இருக்குது. ஃபால்னா டெக்ளைன் சொல்லக்கூடிய இன்னொரு வேர்டு இருக்குது. டிக்ளைன்னாலும் ஃபால்னாலும் எதை குறிக்கும், வீழ்ச்சியை தான் குறிக்கும். அதுக்கடுத்து ஸ்பேரோ அப்படின்னா என்னது, சிட்டுக்குருவிக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில், ஸ்பேரோ. ஆர்னித்தாலஜி அப்படின்னா பறவை பற்றிய படிப்பு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா, நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இங்கிலீஷ் வேர்டு அப்படியே கொடுத்து தமிழில் என்ன அர்த்தம்னு கேட்பாங்களான்னு அப்படி கிடையாது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு சில எக்ஸாம் தான், ஒரு சில எக்ஸாமில் இது இங்கிலீஷ் வேர்டு என்ன கொடுத்துருப்பான் அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இப்போ இமெயில் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை அப்படியே கொடுத்து கேட்கணும். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க பாருங்கள், ஒன்று இமெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லையா இமெயில் இப்படி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வேர்டு அப்படியே வரலாம், இல்லை இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு, சரி இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில் அப்படின்றதையும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எப்படி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். சரியா? சி அப்படின்னா கடல், ஓல்டு மேன் அப்படின்னா அது கிழவன் அப்படிலாம் வயதானவர் அப்படின்னு சொல்லலாம். கான்டினென்ட் அப்படின்னா கண்டம் நம்மளுக்கு தெரியும். மைக்ரேஷன் அப்படின்னா இந்த பறவைகள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வலசை போதல், அதான் மைக்ரேஷன். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, அது பறவைகள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வலசை போகிறதுன்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இடம்பெயர்தல். மச்சான் நான் இந்த வாரம் தானே, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேட் ஆகலான்னு இருக்கேன்டா, இல்லை நான் அங்கே மைக்ரேட் ஆகலாம்டா, இல்லை நான் பக்கத்து ஸ்டேட்டுக்கு நான் மைக்ரேட் ஆகண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அப்போ இடம்பெயர்தல். புரியுதா? அதுக்கடுத்து கிளைமேட்ன்றது காலநிலை. கிளைமேட்டுக்கு காலநிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, தட்ப வெப்பநிலைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பொருளும் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், வெதர் வேறு கிளைமேட் வேறு. வெதர்ன்றது ஷார்ட் டேர்ம் பீரியட், கிளைமேட்ன்றது லாங் டேர்ம் பீரியட், ஒரு 30 வருஷம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் ஜியாகிரஃபியில் நம்ம படிச்சிருப்போம். அப்போ வெதர் என்னது, வானிலை.
சாங்சுவரி அப்படின்னா சரணாலயம் சொல்லலாம், இல்லை புகலிடம் அப்படின்றதும் சொல்லலாம். புரியுதா? இப்போ நம்ம நிறைய பறவைகள் சொல்லலாம், பேர்ட் சாங்சுவரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அதே போல் கிராவிடேஷனல் ஃபீல்டு, கிராவிடேஷனல் புவி ஈர்ப்பு, ஃபீல்டு புலம். சரியா? சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. கம்ப்யூட்டர்னால் கணினின்றது நம்மளுக்கு தெரியும். சூப்பர் அப்படின்னது மீத்திறன், டே அவன் செம ஸ்டூடெண்ட்ரா, அவன் சூப்பர்ரா அப்படின்னு சொல்ல அப்படின்னது அவனோட ரொம்ப திறம் வாய்ந்தன்னு அர்த்தம். ரொம்பன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? மீத்திறன். புரியுதா? அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கோங்க. அதாவது பாருங்கள், ரோபோன்ற சொல்லுக்கு என்ன பேர்? அடிமைன்றதை படிச்சிருப்போம். சரியா? அதான் ரோபாட்ன்றதை கொடுத்துப்போம். ரோபாட் அப்படின்னா எந்திர மனிதன் குறிக்கும். சரியா? ரோபாட் அப்படின்னா எந்திர மனிதன். சென்சார்ஸ் மச்சான், அவன் தூங்கும்போது லைட்டாக டச் பண்ணாலும் சென்ஸ் பண்ணிடுறான்டா. எனக்கெல்லாம் மச்சான் நீ என்ன சொல்கிறது, கை கால் மேலே பட்டாவே என்னது ரொம்ப அப்படியே டக்குன்னு சென்சிட்டிவ் எனக்கு வந்துடும், நான் கண்டுபிடிச்சிடும்டா யாராவது கையில் போட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது நம்ம டே டு லைஃப்பில் சொல்கிறது தானே. ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கு இல்லையா, நான் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ சென்சார்ஸ் அப்படின்னது சென்ஸ் பண்ணிவிடுவான். அப்படின்னு என்னது லைட்டாக அதை நுண்ணது ரொம்ப சின்னதாக டச் பண்ணிட்டாலும் அவனுக்கு உணர்வுன்றது வந்துடும். சரியா? அப்போ சென்சார்ஸ் என்னது? சென்சார்ஸ் நுண்ணுணர்வு கருவி. நுண்ணறிவு கருவி கிடையாது, நுண்ணுணர்வு கருவி சென்சார்ஸ். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா அது செயற்கை. ஆர்டிஃபிஷியலாக இப்போ நம்ம நிறைய என்ன சொல்ல ஜியாகிரஃபி படிச்சிருப்போம். நிறைய வந்து பார்த்தோன்னா மேன்மேடு போர்ட்டு, அதாவது ஆர்டிஃபிஷியல் போர்ட்டு நிறையா இருக்குது, நேச்சுரல் ஹார்பர்ஸ், நேச்சுரல் போர்ட் நிறையா இருக்குது அப்படிலாம் படிச்சிருப்போம். சரியா? ஸோ அப்போ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கையாக உருவாக்குறது, மனிதனால் செயற்கையாக உருவாக்குறது, அதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா தமிழில் நுண் அறிவுன்னு பேர். சரியா? நுண் அறிவு. அப்போ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை, இன்டெலிஜென்ட் அப்படின்னா நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா செயற்கை நுண்ணறிவு. சரியா? சிம்பிள். அதை எடுத்து பாருங்கள், ஒளினா நம்மளுக்கு தெரியும், லைட்டு ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம். லேம்ப் அப்படின்னா விளக்கு. சரியா? த லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அப்துல் கலாம் டாபிக் படிச்சிருக்கும்போது படிச்சிருப்போம். காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. அதுக்கடுத்து மிஷின் அப்படின்னா இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். மிஷின் அப்படின்னா எந்திரம் சொல்லலாம், இல்லை இயந்திரம் அப்படின்னு சொல்லலாம். சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சரியா? சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். நம்ம லான்ச் பண்ணக்கூடிய நிறைய சேட்டலைட்ஸ் என்ன சொல்லுவோம்? செயற்கைக்கோள் தானே தமிழில். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? துணைக்கோள்ன்ற இன்னொரு பேர் இருக்குது. சரியா? துணைக்கோள். ஃபார் எக்ஸாம்பிள் பூமியோட சேட்டலைட் எதுப்பா? மூணுன்றது என்னது? அது ஒரு துணைக்கோள். சரியா? ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரத் ரத்னா இந்திய மாமணி. சரியா? நம்ம பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அம்பேத்கருக்கு கொடுத்தாங்க, என்ன சொல்கிறது, நம்ம காமராசருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம படிக்கிறது. அப்போ பாரத் ரத்னா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கு தமிழில் என்ன பேர்? இந்திய மாமணின்னு பேர். புரியுதா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லைப்ரரினா நூலகம். உங்களுக்கு தெரியும். தளம் ஃப்ளோர். மச்சான் எத்தனாவது ஃப்ளோரை போகிறேன்? 4வது ஃப்ளோர் போகிறேன் மச்சான். புரியுதா? அப்படின்னா அது 4வது தளத்துக்கு போகிறான்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கடுத்து ரெசிப்ட். புரியுதா? ரெசிப்ட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போது என்ன சொல்லுவீங்க? அந்த ரெசிப்ட் எனக்கு கொடுறி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நீங்கள் கேர்ள்ஸ்லாம் நிறைய சொல்லுவீங்க இல்லையா? அப்போ ரெசிப்ட் என்னது? ரசீது. சரியா? ரசீதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது தமிழ் என்னது? பற்றுச்சீட்டு. தமிழில் பற்றுச்சீட்டு. அடுத்து பாருங்கள், எஜுகேஷனாக கல்வி நம்மளுக்கு தெரியும். பிரைமரி ஸ்கூலாக தொடக்கப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மேல்நிலை பள்ளி. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. சிட்டியில் நிறையா ஷாப்பிங் மால் இருக்கப்போ போயிருப்பீங்க நிறைய பேர். எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு இல்லையா? ஸோ எஸ்கலேட்டர் அப்படின்றத நம்ம கிராமப்புற மக்களே நிறைய வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் இப்போ பழக்கமாகிடுச்சு. அப்போ எஸ்கலேட்டர் அப்படின்றது மின் படிக்கட்டு, மின்சாரத்தை கொண்டு இயங்கும் அந்த படிக்கட்டு, அதனால் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். லிஃப்ட்டு இதுவும் மின்சாரத்தை கொண்டு தான் என்ன பண்ணுறது, நம்ம கீழே இருந்து மேலே கொண்டு போகுது. அப்போ மின் தூக்கி நம்மளுக்கு தூக்கிட்டு போய் மேலே விடுது, அதான் லிஃப்ட். மின் தூக்கி. அடுத்து பாருங்கள், காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட்னா என்னது? சின்னதுன்னு அர்த்தம். அப்போ குறுந்தகடு. டிஸ்க்னா தகடு, குறுந்தகடு. மேகசின். ஈனாவே மின் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மேகசின்ஸ் அப்படின்னா இதழ்கள். புக்கில் மேகசின் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதழ்கள் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ ப்ளூரல் சிங்குலர், அதை பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையின் அடிப்படையில் கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? மேகசின் அப்படின்னா இதழ். புரியுதா? புக் அப்படின்னா நூல். லைப்ரரி அப்படின்னா நூலகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நிறைய நம்ம இப்போ கல்யாணம் காட்சி அதான் பார்த்தோன்னா விசேஷங்கள். ஸோ கல்யாணம், காது குத்து, அது இதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் வருது, அது வருது, மிலாடி நபி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ மதம் சார்ந்தோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு விசேஷம் கொண்டாடுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே வீட்டில் வாசலுக்கு முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க. என்னன்ட்டு வெல்கம் அப்படின்றது இருக்கும். இங்கிலீஷில் வெல்கம்னு இருக்கும். தமிழ் என்னன்னு இருக்கும், நல்வரவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? மேக்ஸிமம் இது ஹிந்துக்கள் சார்ந்த விசேஷங்களுக்கு நிறைய அந்த நல்வரவு அப்படின்றத மேக்ஸிமம் இருக்கலாம். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், ஸ்கல்ப்சர் என்னது? சிற்பங்கள். சிப்ஸ் சாப்பிட்ற சிப்ஸாப்பா கிடையாது. சிப்ஸ்ன்றது புதிய என்னது? ப்ராசஸிங் யூனிட். நம்ம நிறைய என்ன சொல்கிறது, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பொருளை நம்ம நிறைய என்ன சொல்கிறது, இப்போ டிவி ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம
இப்போ ஸ்மார்ட் டிவி ஆகட்டும், நிறைய இப்போ எல்லா எலக்ட்ரானிக்ஸ்லையும் என்னது சிப் பேஸ் பண்ணி, அதாவது ப்ராசஸிங் யூனிட் பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து சிப்ஸ். ஸோ அந்த சிப்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு தமிழ் என்ன பேர்? சில்லுகள். சிப் அப்படின்னா சில்லு, சிப்ஸ் அப்படின்றதுனால சில்லுகள். ரெடிமேட் ஆடை, சரியா? ஸோ ரெடிமேட் ட்ரெஸ்ன்றது ஆயத்த ஆடைன்னு சொல்லுவோம். ரெடிமேடாக அப்படின்னா அது போடுறதுக்கு அப்படியே தச்சிருக்கோம், அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்போ ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம், ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதான் ரெடிமேட் அப்படின்னா ஆயத்தம், ட்ரெஸ் அப்படின்னா ஆடை. புரியுதா? அடுத்து பாருங்கள், மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. நம்ம இந்த பழைய மூவிஸ்லாம் வந்து பார்க்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ் தான் மாதிரி வருது. பழைய மூவிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒப்பனைன்றது வரும். மேக்கப் தான் அப்படி சொல்லுவாங்க, சரியா? மேக்கப் தான் ஒப்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஆக்டரோட பேர், ப்ரொடியூசரோட பேர் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதில் ஒப்பனைன்னு வரும், அது மேக்கப் மேனோட பேர், சரியா? டிஃபன் அப்படின்றது என்னது? டிஃபன் அப்படின்றது சிற்றுண்டி, காலை உணவு, சிற்றுண்டி. அடுத்து பாருங்கள், எக்ஸிபிட் அப்படின்னா காண்பி, எக்ஸிபிஷன் அப்படின்னா கண்காட்சின்னு அர்த்தம், சரியா? எக்ஸிபிட் அப்படின்னா டே அவனை கூப்பிட்டு போயிட்டு அதை எக்ஸிபிட் பண்ணு அப்படின்னா அது டே அவனை கூப்பிட்டு போய் அதை காட்டுறா, அதெல்லாம் காட்டுறா, நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் அவனுக்கு எக்ஸிபிட் பண்ணுறா அப்படின்னா அது நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் அவனுக்கு காண்பிடான்னு அர்த்தம், காட்டுறான்னு அர்த்தம். இதே எக்ஸிபிஷன் அப்படின்னா அது கண்காட்சி. நிறைய நம்ம சிட்டி சைடாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, என்ன பண்ணுவோம், நிறையா அந்த கண்காட்சிகள் எக்ஸிபிஷன்லாம் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, புக் எக்ஸிபிஷன்லாம் நிறைய நடக்கும். புரியுதா? ஸோ அதே போல் அந்த குழந்தைகளை கூட்டு போகிற அந்த எக்ஸிபிஷனில் இருக்கும். அப்போ கண்காட்சி. அதுக்கடுத்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், மின்னணு பரிமாற்றம், டிரான்சாக்ஷனாக பரிமாற்றம். கரன்சி நோட், கரன்சி நோட்னா என்னது? கரன்சி பணம், நோட் தாள், பணத்தாள், சரியா? பேங்க் வங்கி. செக் அப்படின்னா காசோலை, சரியா? மறந்துடாதீங்கப்பா, இதுக்கு இதுனோ மாற்றி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. செக் அப்படின்னா காசோலை, சரியா? செக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு காசை கொடுத்துருவாங்க, புரியுதா? நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அது காசோலை, புரியுதா? இதே பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட், டிடி எடுக்கிறது. இங்கே பாருங்கள், டிமாண்ட் டிராஃப்ட் வரைவு, டிராஃப்ட்னு படிச்சிருப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் பாருங்கள், டிராஃப்டிங் கமிட்டின்னு படிச்சிருப்போம். அப்படின்னது வரைவு குழு. அப்போ டிராஃப்ட்னது வரைவுன்னு அர்த்தம், புரியுதா? அப்போ டிராஃப்ட் வரைவு இருக்கா? இருக்குது, ஓகே. அதான் டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு வரைவு ஓலைன்னு சொல்லுவோம். டிமாண்ட் பண்ணுறதுனால இதுக்கு கேட்பு வரைவு ஓலைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்குது. டிமாண்ட்றது ஒரு விஷயத்தை கேட்குறது, அப்போ கேட்பு வரைவு ஓலைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம், நம்மளுக்கு தெரியும், புரியுதா? அதுக்கடுத்து டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, சரியா? கிரெடிட் கார்டுனா தான் கடன் அட்டை. கிரெடிட் என்னது? நம்மளுக்கு கடன் கொடுக்குறது. மச்சான் ஒரு 5000 கிரெடிட்டாக கூடாண்டா அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? கடன் கேட்குறான்னு அர்த்தம். அப்போ கடன் அட்டை. அதுக்கடுத்து பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் என்னது? இணையதளம். ஷாப்பிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வாங்குகிறான். அப்போ என்னது? ஒரு ட்ரேடுன்றது நடக்குதா, வணிகம்ன்றது நடக்குது. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். இ காமர்ஸ் மின்னணு வணிகம், அவ்வளோதான். வந்துருச்சு இல்லையா? ஸோ மின்னணு வணிகம். கமாடிட்டி அப்படின்னா பண்டம், ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஃபெர்ரிஸ் அப்படின்னா என்னது? பயண படகுகள், சரியா? பயண படகுகளுக்கு ஃபெர்ரிஸ்னு பேர். அதுக்கடுத்து ஒயாஜ் அப்படின்னா கடற்பயணம், சரியா? பான் வயாஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வயாஜ் அப்படின்னா கடற்பயணம், பயணத்தை குறிக்கும் பொதுவாக, ஆனால் அதுலேயும் குறிப்பாக கடற்பயணத்தை குறிக்கும். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம், நம்மளுக்கு தெரியும், சரியா? நம்முடைய சிலபஸில் அப்படியே நம்முடைய ஜிஎஸ் சிலபஸில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணோம்னா தமிழ் சொசைட்டியோட சிலபஸ் இதுதான், சரியா? கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அப்படின்றத வரும் இல்லையா? ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய ஹெரிட்டேஜ்னால் பாரம்பரியத்தையும் படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர், நம்மளுக்கு தெரியும். கன்சியூமராக யார்? நுகர்வோர். கன்சியூம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கன்சியூம்னா என்னது? ஒரு விஷயத்தை எதோ ஒன்று எடுத்துக்கிறது, நம்ம சாப்பிட்றது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எடுத்துக்கிறது, நம்ம பொதுவாக நம்ம எடுத்துக்கோம், சாப்பாடாவோ இல்லை எதுவாகவோ நம்ம கன்சியூம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு பொருளை நுகர்றோம், புரியுதா? ஸோ அதான் கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். கஸ்டமர் அப்படின்னா என்னது? வாடிக்கையாளர். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சரியா? அதனால் கன்ஃபியூஷனே இல்லாமல் படிக்கணும், ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், ஆண்ட்ரப்ரனியோர் அப்படின்னா தொழில் முனைவோர்னு அர்த்தம். ஆண்ட்ரப்ரனியோர் புதுசாக இப்போ தொழில் செய்யக்கூடியவங்களாம் என்ன சொல்லுவோம்? ஆண்ட்ரப்ரனியோர் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ தொழில் முனைவோர். ஏதாவது ஒன்று ஒரு தொழிலை செஞ்சு சாதிக்கணும்னு சொல்லுவாங்க, துடிப்பாங்க, அவங்கள்ட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதான் ஆண்ட்ரப்ரனியோர். ஸோ அதை பேஸ் பண்ணி வரதான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வருது. அடுத்து பாருங்கள், அடல்ட்ரேஷன்னா கலப்படம். அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம். நம்மளுடைய மதுரை முத்து கூட ஒரு காமெடியில் சொல்லுவார் இல்லையா, கிருபானந்த வாரியார்கிட்ட ஒருத்தன் போயிட்டு கேட்பாங்க இல்லையா, சாமி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வந்து ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், என் கடை நல்லா ஓடணும்னா முருகர் படம் மாட்டணுமா இல்லை வந்து பிள்ளையார் படத்தை மாட்டணுமா? நீ என்ன படம் வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம்.
அதுக்கடுத்து மெர்ச்சன்ட்னா வணிகர். மெர்ச்சன்டைஸ் அப்படிலாம் சொல்ல இல்லையா, வணிகம். அப்போ மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகரை குறிக்கும். பேட்ரியாட்டிசம் சரியா, பேட்ரியாட்டிசம் அப்படின்னா அது நாட்டுப்பற்று, நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மேலே இருக்கக்கூடிய பற்று, அதான் நான் பேட்ரியாட்டிசம் சொல்லுவோம். லிட்ரேச்சர்னா இலக்கியம் உங்களுக்கு தெரியும். ஆர்ட் கேலரி, சரியா, கேலரினா கூடம், சரியா, ஆர்ட் கேலரினா கலை கூடம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்னது, உண்மை, ஒரு உண்மைத்தன்மை இருக்கும், அப்போ மெய்ன்றது இருக்கும், சரியா. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டி பற்றினா ஒரு நாலேஜ் இருக்கும், அப்போ மெய் உணர்வு, சரியா. அப்புறம் அறக்கட்டளை, ட்ரஸ்ட்னா சார் நம்பிக்கை தானே படிச்சிருக்கோம், அதுவும் இருக்குப்பா. ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, நிறைய அறக்கட்டளைகள் இருக்குல்ல, அதில் என்ன சொல்லுவோம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வாலண்டியர்னா யார், தன்னார்வலர். வாலண்டியராக சார் நான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நாளே வரேன் சார் வாலண்டியராக, நான் வந்து ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னது ஆர்வமாக இருக்கான்னு அர்த்தம். அவனே ஆர்வமாக இருக்கான் அப்படின்னது தன் ஆர்வலர். அடுத்து பாருங்க ஜூனியர் ரெட் கிராஸ், எல்லாம் இதை கடந்து தான் வந்திருப்போம், ஸ்கூல் படிக்கும்போது வந்திருப்போம் இல்லையா. அப்போ ஜூனியர் JRC, ஸோ ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்லேயும் இருந்திருப்பாங்க நிறைய பேர், அப்போ ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ்னு சொல்லுவோம். சாரணியர். சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர். ஹியூமனிட்டி மனிதநேயம். மெர்சி கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பொதுவாக ஒரு உறுப்பை, உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை அதை மாற்றி இன்னொரு உறுப்பை, அதுக்கு பதிலாக இன்னொரு உறுப்பை, இப்போ ஏன்னா பழுந்தடைந்திருக்கும், ஸோ நோய் வந்து எதாவது இருந்திருக்கலாம், ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம், மாற்றி என்ன பண்ணுவோம், திரும்ப வேற ஒன்று அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணுவாங்க, சர்ஜரி மூலமாக பண்ணுவாங்க, அதான் டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. நோபல் பரிசு தான், ஸோ அதுக்கு தமிழ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து லாரினா சரக்குந்து. லாரி என்ன எடுத்துகிட்டு போவோம், கூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம். நிறைய லாரிக்கு மேலே என்ன போட்டிருப்பாங்க முன்னெல்லாம், இப்போ தான் நிறைய நேம்ஸ் வந்துருச்சு, முன்னெல்லாம் என்ன போட்டிருப்பாங்க, கூட்ஸ் கேரியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கூட்ஸ்னால் சரக்கு, சரியா. அப்போ லாரி என்ன எடுத்துகிட்டு போவோம், கூட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். கூட்ஸ்னால் என்னது, சரக்குன்னு அர்த்தம். அப்போ சரக்குந்து, உந்தி எடுத்துகிட்டு போகுது, சரக்குந்து. கார், அதுவும் உந்தி தான் எடுத்துகிட்டு போகுது, ஆனால் எப்படி போகிறோம், உள்ளே நம்ம மகிழ்ச்சியாக போகிறோம், சரியா. அப்போ மகிழுந்து, சரியாம்மா, ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1லேருந்து 9க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலைச்சொல் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் பார்த்துட்டுமா. இப்போ 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து அந்த இருக்கக்கூடிய அந்த 9 இயல்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ 6ஆம் வகுப்பில் என்னென்ன இருக்குது பழைய புக்கில். பிளாஸ்டிக் அப்படின்னா நெகிழி, பிளாஸ்டிக் தமிழ் என்ன பேர், நெகிழின்னு பேர். அதுக்கடுத்து தெர்மாக்கோல், நம்ம தெர்மாக்கோல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேர் நெட்டிகள். தெர்மாக்கோல்னால் நெட்டிகள். டெலிவிஷன் அப்படின்னா தொலைக்காட்சி தெரியும் உங்களுக்கு. ரேடியோனா வானொலி. டிஃபன்னா சிற்றுண்டி, இப்போ தான் பார்த்தோம். டீனா தேநீர். கரண்ட் அப்படின்னா மின்சாரம். பவர் அப்படின்னா ஆற்றல், சரியா. அடுத்து பாருங்கள், டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி. ஃபேன் அப்படின்னா மின்விசிறி. சேர் அப்படின்னா நாற்காலி. லைட்டுனா விளக்கு. அதுக்கப்புறம் நம்ம பொதுவாக வீட்டில் காஃபியோ டீயோ குடிப்போம் இல்லையா, அந்த டம்ளர், அதுக்கு தமிழில் குவளைன்னு பேர், சரியா, குவளை. அதுக்கடுத்து பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட்னா தெரியும் நம்மளுக்கு, அஞ்சல் நிலையம். பஸ்ஸுனா பேருந்து, பஸ் ஸ்டாண்டுனா பேருந்து நிலையம். ட்ரெயின்னா தொடர் வண்டின்னு சொல்லலாம், புகை வண்டின்னு சொல்லலாம். புகை வண்டின்றது கொஞ்சம் பழைய வேர்டு, தொடர் வண்டின்றது இப்போ மாடர்ன் டேயில் இருக்கக்கூடியது, சரியா. அடுத்து பாருங்கள், காஃபி அப்படின்னா குழம்பி நீர். டீனா தேநீர், காஃபினா குழம்பி நீர்னு சொல்லுவோம். மீடியானா ஊடகம், உங்களுக்கு தெரியும். ஆயின்மெண்ட் அப்படின்னா களிம்புன்னு அர்த்தம். புண்ணுக்கு மருந்து வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், தமிழில் களிம்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஃபோட்டோனா புகைப்படம் தெரியும். சைக்கிள்லாம் மிதிவண்டி. ஆக்சுவலாக மிதிவண்டின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பேர் வச்சாங்க, ஃபஸ்ட்டு ஈருருளி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்றதுனால மிதிவண்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ன்றது வந்துடுச்சு தமிழில். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போகும்போதே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம் பார்ப்போம் இல்லையா, அப்போ தமிழ் என்ன போட்டிருக்கோம், அதே தமிழில் 1வது நடைமேடை, 2வது நடைமேடை அப்படின்னு சொல்லுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ ஆஃபீஸ்னால் அலுவலகம். சினிமானா திரைப்படம். டைப்ரைட்டர் அப்படின்னது தட்டச்சு பொறி. ரோடுனா சாலை. ஃப்ளைட்டுனா வானூர்தி. பேங்க்னா வங்கி, நம்மளுக்கு தெரியும். தியேட்டர்னா திரையரங்கு. ஹாஸ்பிட்டல்னால் மருத்துவமனை. போர்டுனா பலகை. பிளாக் போர்டுனா கரும்பலகை. இனிஷியல்லாம் நம்ம பேருக்கு முன்னாடி இருக்கிறது, நம்மளுடைய அப்பா பேரோ அம்மா பேரோ நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ அதான் இனிஷியல், சரியா. நம்ம பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னெழுத்து, அதுதான் இனிஷியல். டெலிஸ்கோப் அப்படின்றது டெலிஸ்கோப் எல்லாம் ஒன்று தான். ஸோ தொலைக்காட்சி, டெலி அப்படின்னாவே தொலை அப்படின்றது வந்துடும். மேக்ஸிமம் இடத்துல டெலினாவே தொலை அப்படின்றதுலாம் வந்துடும், புரியுதா. ஒரு சிலது மட்டும் தான் மாறும். அப்போ ஸ்கோப்னா பாருங்கள், நோக்கி. ஸோ டெலிஸ்கோப். தெர்மோமீட்டர் வெப்பமானி. மைக்ரோஸ்கோப், மைக்ரோனா நுண், அப்போ பாருங்கள் நுண்ணோக்கி. டியூப்லைட்னா என்னது, குழல் விளக்கு. தமிழில் என்ன சொல்லுவோம், குழல் விளக்கு. அதுக்கடுத்து கார் ஆல்ரெடி பார்த்தாச்சு, மகிழுந்து. ஸ்வீட் ஸ்டால், அதுக்கு பேர் என்னது, இனிப்பகம்.
என்ன பேர்? இனிப்பகம். சரியாப்பா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் 1லேருந்து 9 இயல்கள் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கும் பார்த்தாச்சு, ப்ளஸ் ஓல்டு புக்கும் பார்த்தாச்சு. சரியா? ரெண்டுத்துலேயுமே 9 இயல்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 9 இயலில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கலைச்சொல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு இதை அழகாக நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும் பொருளும் பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோனா இந்த சொல்லும் பொருளும் வீடியோவுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த நோட்ஸு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எப்படி போக போகுது, நீங்கள் எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கணும், நீங்கள் எந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டாபிக் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலைச்சொல்ன்றது இப்போ 6th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, 6th என்ன பார்த்துருக்கோம்? நியூவும் பார்த்தாச்சு, ஓல்டும் பார்த்தாச்சு. புரியுதா? நியூவும் பார்த்தாச்சு, ஓல்டும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து கலைச்சொல் டாப்பிக்கில் தனியாக அதுக்கு பேஜஸ் ஒதுக்கியிருப்பாங்க இல்லையா? அடுத்து நம்ம இதோடைய கண்டிஷன் என்ன எழுதுறீங்க? அடுத்து 7th ஸ்டாண்டர்டோட நான் வருவேன். 7th ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோடு நான் வருவேன். அது என்ன பண்ணும்? இதேமாதிரி நடத்துவேன். நீங்கள் பார்த்து எழுதிக்கணும். சரியா? பார்த்து எழுதிவிட்டு படிச்சுட்டு தூக்கி சொல்கிறது படிக்காமல் தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சா? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எழுதுகிறோம், எதுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்? ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் அதை யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்றதால தான் தயவு செஞ்சு எழுதிக்கோங்க, எழுதி படிச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்க்கலாம். ஏன்னா கலைச்சொல்ன்றது தனியாக ஒரு டாப்பிக்கே கொடுத்து அதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நிறைய மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்லேஷன், எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ற இன்னொரு டாப்பிக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. புரியுதா? அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலபஸ் கிடையாது. கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஸினா ஈஸி, ஸோ கொஞ்சம் எளிமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் அடிப்படையில் நம்ம கரைச்சி குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா 6th-லேருந்து 10th-குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இயலும் நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக் ரெண்டுமே, சரியா? புது புக்கும் சரி பழைய புக்கு ரெண்டுமே படிச்சிடணும். அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கை பார்க்க போகிறோம். நியூ புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே சிலபஸ் ஓரியன்ட் தான், பயப்படாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டா சார் திரும்பவுமா நிறையா இருக்குமே, திரும்பவும் நம்ம கிட்டத்தட்ட சிலபஸ் பெருசாக அதே அப்படிலாம் கிடையாதுப்பா. சிலபஸ் ஓரியன்டாக டாபிக் ஓரியன்டாக என்னென்ன இருக்கோ 11th 12th அதை மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கிளாஸஸ் 1 by 1 இருக்க போகுது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். சரியா? ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.